அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அதுக்கடுத்து போயிடுமா? அதுக்கு அடுத்தது சமூக நீதியும் மெட்ராஸ் மாகாணத்தில் ரயத்வாரி முறையும். இப்போ நம்ம தமிழ்நாடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சமூக நீதி இருந்துச்சா? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல சமூக நீதிக்கு அவங்க வழங்கினாங்களா? சமூக நீதியை வழங்கினாங்களா? இல்லை அதற்கான முன்னெடுப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதா இந்த டாபிக். ஸோ 19ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்துல ஜமீன்தாரி முறை அப்படின்னு ஒரு இருக்கு, ரயத்வாரி முறை அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு தெரியலையா ஜமீன்தாரி முறை? எப்போ வரலாறுல படிச்சிருப்பீங்க. ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ் பிரபு எடுத்துட்டு வருவார் இல்லையா, 1793. ரயத்வாரி முறை யார் எடுத்துட்டு வரா? சென்னை மாகாணத்துல 1820 சர் தாமஸ் மன்றோ. ஓகேங்களா? ஸோ இந்த முறை மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது என்னது, ஜமீன்தார்களும் நில உரிமையாளர்களும் பிற மேலாதிக்க குழுக்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் என்னது இந்துக்களாக இருந்தனர். ஒன்றும் இல்லை, இந்த ஜமீன்தாரி முறை ரயத்வாரி முறை மூலம் அரசுக்கு வரி செலுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு போகுது அப்படின்னா, நிலச்சுவாதார்கள் ஜமீன்தார்களுக்கு போகுது. விவசாயிகள் இங்க இருப்பாங்க, அரசு இங்க இருக்கு, இங்க நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பயிருக்கு அரசுக்கு வரி கட்டணும். அதுதான் அரசோட முக்கிய வருவாய். அப்படி இருக்கும்போது அரசே வசூலிக்காம இதை போல சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து இடையில ஒரு தரகர்களை போடுறாங்க, இடைத்தரகர். அவங்க தான் ஜமீன்தாரி, ஜமீன்தார், நிலச்சுவாதார், ஓகேவா, மிராசுதார், இப்படி எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. அரசுக்கு என்ன பண்ணணும், இவங்க இடையில இருந்து அரசுக்கு அவங்க அதை வாங்கி கொடுக்கும், விவசாயிகள்கிட்ட வாங்கி அரசுக்கு கொடுக்கும். ஸோ இந்த முறையெல்லாம் இந்தியாவில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து போயிடுமா? அதுக்கு அடுத்தது இந்த முறை மூலயமா என்ன ஆகுது, ஆனா அந்த ஜமீன்தார்லாம் சொன்னாங்க பெரும்பாலும் யாரா, இந்துக்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவர்களின் ஆதிக்கம் கிராமங்களில் முக்கியமாக கீழ்த்தட்டு மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்து. ஏன்னா அரசு அதிகாரத்தை கொடுத்துருது, நிலத்துக்கு சொந்தமே நீங்க தான் அப்படின்னுறாங்க யாரு, ஜமீன்தாரை பார்த்து. அதனால அனைத்து நிலமும் அவங்க கையில வந்துருது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இன்னும் அவங்க தாக்குதலை ஈடுபடுறாங்க யாரு, ஜமீன்தார்கள். ஸோ அதான். அதுக்கப்புறமா இந்த ரயத்வாரி முறை ஜமீன்தாரி முறை எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து அரசுக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு ஒரு 2 பேர் தலைமையில தனித்தனியாக தான் கமிட்டி போடுறாங்க. அதுதான் என்ன கமிட்டி அப்படின்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் தலைமையில ஒரு கமிட்டி, சர் தாமஸ் மன்றோ தலைமையில ஒரு கமிட்டி. இவங்க என்ன பண்றாங்க, ஜமீன்தாரி முறை ரயத்வாரி முறை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் இது பிரிட்டிஷ் அரசு அமைக்கும். இந்த அறிக்கை என்ன சொல்லுது, இவங்க முக்கிய அம்சம் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கீழ்த்தட்டு மக்களுடைய நிலங்கள் யாருக்கு போயிடுச்சு, ஜமீன்தார்கள் நிலப்பிரபுக்கள் சட்டவிரோதமாக கைப்பற்றினர். ஸோ அரசு ஒரு முறையான அடிப்படையில இது உங்களுக்கு சொந்தம் சொல்லியிருக்கோம். ஆனா அரசு பேச்சு கேட்காம என்ன பண்றது, ஜமீன்தார்கள் முறையற்ற முறையில கீழ்த்தட்டு மக்களுடைய நிலத்தை வலுக்கட்டாயமா இணைச்சிகள். அப்போ தரம் குறைந்த விவசாயம், குறைந்த அளவு விளைச்சல் ஏற்பட்டது. இதனால என்ன ஆகுது, விவசாயிகள் சரியா விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் குறையுது, விளைச்சல் குறையுது. இது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்றாங்க, ஜமீன்தாருக்கு நிலம் வந்த பிறகு இது இந்த நிலம் எனக்கு தானே சொந்தம், நான் இதில் விவசாயம் பண்ண அனுமதிப்பேன், அனுமதிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ விவசாயம் பண்ண அனுமதிக்கல அப்படின்னா அந்த நிலங்கள் என்னவா இருக்கும், தரிசு நிலங்களாவே கிடக்கும். தரிசு நிலங்களா இருக்கும்போது அது போல ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்களா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், விவசாயிகளும் வேளாண்மையில் ஈடுபட முடியாது, அரசுக்கும் வருமானம் இல்லாம போயிடும். கரெக்டுங்களா? இப்ப ஜமீன்தார்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பாதிக்கப்படுறது யாரு, அரசுக்கு வருவாய் இழப்பு, குடியானவர்கள் சொல்லக்கூடிய விவசாயிகள், அவங்களுக்கும் பொருளாதார பிரச்சனை, வறுமையில தள்ள வேண்டிய சூழ்நிலை இப்படி இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றா, இந்த கமிட்டி சொல்லுது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. கீழ்த்தட்டு மக்களின் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் சேர அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யாரு இங்க சொல்றாங்க, இந்த அறிக்கையில சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய நிலங்கள் தரிசு நிலங்களை போடுறாங்க, இதனால அரசுக்கும் யாருக்கும் விவசாயிகளுக்குமே பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பரிந்துரை வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு அந்த அறிக்கையில வேற என்ன சொல்றாங்க, 1854 ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்க எந்த தடையும் விதிக்க கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, நீதிமன்றம் உத்தரவிடுது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மாகாணத்தில் இருக்கிற அப்போதைய நீதிமன்றம், நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களை ஸ்கூல்ல சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அப்புறம் பார்க்கலாம், சமூக நீதினால் அது தனியாக பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது
பிரிட்டிஷ் காலகட்டத்தில் சமூக நீதியை உறுதி செய்ய சில நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. என்ன அப்படின்னா, சித்திரவதை கமிஷன், வன்கொடுமை ஆணையம் ஒன்று நிறுவுறாங்க. மீனிங் என்னன்னா நமக்கு தெரியும் இல்லையா, விவசாயிகள் மீது சித்திரவதை நடத்துவாங்க, அதை தடை செய்வதற்காக ஒரு ஆணையம் வந்திருக்கும். இது யாருடைய முயற்சினா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை சுதேசி சங்கம், அவங்க முயற்சியால் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை போட்டிருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனியால் இந்த ஆணையம் நியமிக்கிறாங்க. இந்திய வருமான காவல் அதிகாரிகள் விவசாயிகளோட நிலவரி வசூலிக்கும் போது நிகழ்த்திய அட்டூழியங்களை வெளிக்கொண்டு வந்தது. ஸோ நிலவரி வசூலிக்கும் போது எவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த அறிக்கையில இந்த ஆணையம் வந்து என்னது பரிந்துரை, சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணையம். சரி, அதுக்கப்புறம் 1865 கீழ்த்தட்டு மக்களின் குழந்தைகளை கல்வி நிறுவனங்களில் அனுமதிக்க பரிந்துரை செஞ்சது யாருன்னா, இந்தியாவுக்கான வெளியுறவு செயலாளர் லண்டன்ல இருப்பார். ஓகேவா, இந்திய வெளியுறவு செயலாளர் அவரே சொல்றார். என்ன சொல்றாரு, 54 ஒரு உத்தரவு போடுது, இந்தியாவில் இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கீழ்த்தட்டு மக்களின் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்க அனுமதி இருக்கு, நீங்க அனுமதி மறுக்க கூடாது, அவங்களையும் பள்ளியில் சேர்க்கணும் சொல்றாங்க. அப்போ நிலைமை மாறல. மேல் சாதி மக்கள், உயர்தட்டு மக்கள் அதை கேட்கல, அந்த உத்தரவை கேட்கல, நீதிமன்றம் சொன்ன உத்தரவை கேட்கல. இந்த விஷயம் எங்க போகுது, லண்டன்ல இருக்கிற இந்திய வெளியுறவு செயலாளர் அவர் வரைக்கும் போகுது. ஓகேவா, சரி, அவர் போகும்போது அவர் என்ன சொல்றாரு, கீழ்த்தட்டு குழந்தைகளை கல்வி நிறுவனங்கள் அனுமதிக்க பரிந்துரைக்கிறார் அவரும். அப்படி இருந்தும் நிலைமையில் மாற்றம் இல்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் 1885 மெட்ராஸ் மாகாண அரசு கீழ்த்தட்டு மக்களுக்கு நிதி உதவி அளித்து மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு புதிய பள்ளிகளை உருவாக்கியது. பஞ்சமீர் பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிகள்லாம் உருவாக்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் செங்கல்பட்டு 1891 1891 இந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜேம்ஸ் ட்ரிமாங்கிரே அப்படின்னு பேர். ஜேம்ஸ் ட்ரிமாங்கிரே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரிடம் அடித்தட்டு மக்கள்லாம் நிறைய புகார் தெரிவிக்கிறாங்க. வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்க போது அந்த கலெக்டர்கிட்ட புகார் அளிக்கிறாங்க, எங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க, எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க, அரசுகிட்ட எடுத்து சொல்லி எங்களுக்கு வந்து ஏதாவது விவசாயம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிலாம் புகார் அளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ ஜேம்ஸ் ட்ரிமாங்கரே யோசிக்கிறார், இவங்கெல்லாம் நிலம் இல்லையா, இவங்களுக்கு நிலம் இருந்து எங்க போச்சு? ஸோ அப்படிலாம் ஆகும்போது தான் அதெல்லாம் வந்து என்னது, இந்த ஜமீன்தார்களிடையும் நிலம் சுவாதாரம் மிராசுதார்கிட்டையும் இந்த நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பறிச்சுட்டாங்க, இவங்க அந்த பறி கொடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜேம்ஸ் ட்ரிமாங்கர் என்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு அறிக்கை வழங்குறாரு. என்ன வழங்குறாருன்னா, இங்க அடித்தட்டு மக்கள் சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கிட்ட நிறைய நிலம் இருந்திருக்கு, இது எல்லாம் ஜமீன்தார்கிட்ட போயிடுச்சு, இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிலங்களை பஞ்சமீர் நிலங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாரு. என்னது, பஞ்சமீர் நிலங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாரு. இந்த அறிக்கையை மெட்ராஸ் அரசு ஏற்றுக்கொண்டு, அதாவது பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டு 1892 பஞ்சமீர் நிலச்சட்டம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, என்னது பஞ்சமீர் நிலச்சட்டம் 1892. சரியா, அந்த அறிக்கையை சமர்ப்பி அதை எடுத்துட்டு வராங்க. அதன்படி அந்த டைம்ல 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமீர் நிலங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டது, பகிர்ந்து வழங்கப்பட்டது. இந்த பஞ்சமீர் நிலச்சட்டம் என்ன சொல்லுது, இப்போ இதன்படி அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுடைய நிலம் அவங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க. பஞ்சமீர் நிலம்னா ரொம்ப சிம்பிள், ஒரு காலத்துல அது ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய அவங்க கிட்ட இருந்திருக்கும். எப்படியோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இடைத்தரகர்களா இருந்த ஜமீன்தார்கள் மிராசுதாரர்கள்லாம் அந்த நிலத்தை பிடிங்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய தரிசு நிலங்களை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த நிலங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி பஞ்சமீர் நிலம் கொடுக்குறாங்க. இந்த பஞ்சமீர் நிலங்கள் அடித்தட்டு மக்களை போயிடுச்சு இல்லையா, அவங்க என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் விற்கக்கூடாது. அப்படியே விற்கிறதா இருந்தா 10 வருடம் கழித்து தான் விற்கணும். அப்படியே விற்கிறதா இருந்தா அதே இன மக்களுக்கு தான் விற்கணும். இப்படிலாம் கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் வேற இன மக்கள் வாங்கினாலும் மீண்டும் அரசுக்கு தெரிய வரும்போதுனா ஆயிடாது, செல்லாதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கே போயிடும். ஸோ அவ்வளோ ஒரு சட்டம் தான் அது, இந்த பஞ்சமீர் சட்டம், பாதுகாப்பான சட்டம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அறிக்கையின் கூர்நோக்கு. ஸோ அனைத்து அம்சங்களிலும் குறிப்பாக சமூக பொருளாதார கல்வியில்
பின்தங்கிய நிலையில் இருந்தனர். யாரு? மக்கள். அந்த டைம்ல இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பின்தங்கி இருக்கிறாங்க. நில உரிமை மறுக்கப்பட்டது, வீடு கட்ட அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகேவா? அடிமைகளாக விற்கப்பட்டனர். நம்ம இதெல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகேவா? பஞ்சமி நிலங்கள் அப்பதான் வருது 1892 இந்த அறிக்கையின்படி அரசாங்கத்தால் ஏற்படுறாங்க. 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்களாக ஒதுக்கப்பட்டு பின்தங்கிய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஸோ பார்த்துட்டுமா? ஓகேவா? இதான் நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்தது இது அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரித்தது. இப்போ மீண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க? பயிர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால் விளைச்சல் வருது, அரசாங்கத்துக்கு வரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதான். அதுக்கப்புறம் பஞ்சமி பள்ளிகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்காக நிறுவப்பட்ட பள்ளிகள் தான் பஞ்சமர் பள்ளிகள் சொல்லுவாங்க. ஓகேவா? பஞ்சமி பள்ளிகள். சரி, இந்த பஞ்சமர் யாரு? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வர்ணாசிரமம் சொல்றோம். 4 சதுர்வர்ணா அப்படின்னு சொல்றோம். 4 வர்ணா சதுர்வர்ணா. இப்போ பிராமணர் தலையில பிறந்தாரு, பிரம்மனோட தலையில பிறந்தாரு. இவங்க சத்திரியர் பிரம்மனோட மார்பல அந்த தோல்ல பிறந்தாங்க. வைசியர் பிரம்மனோட வயிற்றுல பிறந்தாங்க. சூத்திரன் பிரம்மனரோட பாதத்துல பிறந்தாரு. இந்த 3 மேல் இருக்கிற 3 மக்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடிய மக்கள் தான் இந்த சூத்திரர்கள் அப்படின்லாம் அந்த மனுஸ்மிருதி சொல்லுது, அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. ஓகேங்களா? ஆனால் பஞ்சமீர் இந்த 4த்துக்கும் வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் தான் என்ன மக்கள்? பஞ்சமீர் மக்கள். வருணாசிரமத்திற்கு வெளியில் உள்ள அல்லது விலக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள். இதுல சூத்திரர்களே ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். இதுக்கும் தாண்டி இந்த 4 வர்ணாசிரமத்துக்கும் தாண்டி வெளியில் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை தான் பஞ்சமீர் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பஞ்சமீர் அப்படின்னு பஞ்சமர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அயோத்திதாச பண்டிதர் சிங்கார வேளாளர்ல என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சமீர் அப்படின்னு அழைக்கக்கூடாது. அவங்கள பஞ்சமீர்னு அழைக்காதீங்க, ஆதி திராவிடர்னு அழைங்க. அப்ப அவங்களுடைய பள்ளியை பஞ்சமீர் பள்ளி அப்படின்னு சொல்லாம ஆதி திராவிடர் பள்ளி அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா, கொஸ்டின் வரும், அயோத்திதாச பண்டிதர், சிங்கார வேலர் போன்ற தலைவர்கள்லாம் பஞ்சமீர் பள்ளி என்று அழைக்காமல், இல்ல பஞ்சமீர் என்று அழைக்காமல் ஆதி திராவிடர் என்று அழைத்தவர்கள். ஸோ ஒரு முக்கியமான ஏரியா. அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்து இப்போ சமூக நீதியும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சமூக நீதியும் பெண்களும், சமூக நீதியும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமூக நீதியும் பெண்களும். நம்மளுடைய அரசியலமைப்புல பெண்களுக்காக சில உரிமைகள் இருக்கு. பொருளாதார சமூக உரிமைகள் பெண்களுக்காக வழங்கியிருக்காங்க. எங்க வழங்கியிருக்காங்க? ஆர்டிகல் 15, 16, 23, 39, 42 இந்த ஆர்டிகல் நம்ம பாலிட்டியில படிப்போம். ஒரு முறை இந்த ஆர்டிகல் மீண்டும் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு உரிமை. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15(3) என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு அரசு சிறப்பு உரிமைகள் வழங்கலாம். இங்க 16 பாலியல் அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாது. இங்கேயும் பாலியல் அடிப்படையில பாகுபாடு. இங்க வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. இங்க கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறாங்க. பெரும்பாலும் பெண்கள் தானே கொத்தடிமையாகவும் பாலியல் தொழில பெச்செடுக்க வைப்பவங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி தொழில் தடை செய்யுது. ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் 39. பிற்படுத்தப்பட்ட அந்த நபர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பொருளாதார கல்வி பெறக்கூடிய அந்த உரிமை இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் சமூக நீதியும் பெண்களும் சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்றோம். இது எல்லாமே இன்னும் அரசியல் உரிமை. இது சமூக பொருளாதார உரிமை அப்படின்னா இதே கான்ஸ்டிடியூஷன்ல அரசியல் உரிமை வைத்திருக்கிறாங்க. ஆர்டிகல் 243D இங்க பெண்கள் என்றதால் பெண்கள் மட்டும் பார்க்கலாம். அதாவது கிராம பஞ்சாயத்துல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளித்தல். இங்க ஆர்டிகல் 243T நகர பஞ்சாயத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குறது. ஓகேவா? இது எல்லாமே இன்னும் சில ஆர்டிகல் சேர்த்துக்கலாம். ஆர்டிகல் 330A, ஆர்டிகல் 333A. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, மக்களவையில் இது புதுசாக தான் வந்திருக்கு. மக்களவையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. மாநில சட்டப்பேரவையில 332A, மாநில சட்டப்பேரவையில பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. இது ரெண்டும் புதுசாக சேர்த்திருக்காங்க 106வது அமெண்ட்மெண்ட்.
டீட்டெயிலா பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி அரசியல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கான உரிமைகள் கான்ஸ்டியூஷன்ல வழங்கியிருக்காங்க. சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கான்ஸ்டியூஷன்ல சில உரிமைகள் வழங்கியிருக்கிறாங்க, ஆர்டிகல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பெண்களை பாதுகாப்பதற்காக சட்டப்பூர்வ உரிமைகள். அது என்ன லீகல் ரைட்ஸ்? சட்டப்பூர்வ உரிமைனா பெண்களை பாதுகாப்பதற்காக அரசு என்ன பண்ணியிருக்கோம், சில சட்டங்களை ஏற்றிருப்பாங்க. அதுதான் சட்டப்பூர்வ உரிமைகள் அப்படின்னு பேரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்திய தண்டனை சட்டம் 1860 அதுல பெண்களை பாதுகாக்கும். எப்படி? வரதட்சணை, கடத்தல், கொடுமை, கற்பழிப்பு, பிற குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பேர் இதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ நம்ம அதை தனியாக பார்த்துக்கலாம், கரண்டாக பேசல. ஸோ இப்போ சிம்பிளா தெரியுங்க, இந்திய தண்டனை சட்டம் 1860 பெண்களை பாதுகாப்பதற்கான விதிகளும் அதை வச்சிருக்கிறாங்க செக்ஷன். அடுத்தது இந்திய கிறித்துவ திருமண சட்டம் 1872. கிறித்துவ சமூகத்தின் திருமணம், விவாகரத்து தொடர்பான அம்சங்கள் இந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. இதுல இந்திய கிறித்துவ திருமண சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம் திருமண இழப்பு சட்டம் 1939 அதுல எப்படி விவாகரத்து வாங்குறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொழிற்சாலைகள் சட்டம், பெண்களை பாதுகாப்பதற்காக வந்த ஒரு முக்கியமான சட்டம் தொழிற்சாலைகள் சட்டம் 1948. அதுக்கு அடுத்து சுரங்க சட்டம் 1952. குறைந்தபட்ச ஊதிய சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா பெண்களுக்கு தான் குறைந்தபட்சம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊதியம் மறுக்கலாம். அப்படி மறுக்க கூடாது, பெண்கள் அதில் பாதுகாப்பாங்க. அப்போ குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. இந்து திருமண சட்டம் 1955. இந்து பெண்கள், அதான் இந்து ஆண்கள் பெண்கள் திருமணம் செய்யும் போது பின்பற்ற வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. சட்டத்திற்கு புறம்பான கடத்தல் தடுப்பு சட்டம் 1956. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. மகப்பேறு நல சட்டம் 1961. கருக்கலைப்பு தடை சட்டம் 1971. சம ஊதிய சட்டம் 1976. குடும்ப நீதிமன்றங்கள் சட்டம் 84 1984. முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து உரிமைகள் சட்டம் 1986. பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தல் தடுப்பு சட்டம் 1986. உடன்கட்டை ஏறுதல் தடுப்பு சட்டம் 1987. கருவுறுதலுக்கு முன் மாற்றும் கருவுறுதலுக்கு முன் பிறப்பதற்கு முந்தைய கருவின் தன்மையை அறியும் தொழில்நுட்ப முறைகள் பாலின தேர்வு தடை சட்டம் 1994. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973. சட்ட சேவைகள் உரிமை சட்டம் 1987. தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990. இது எல்லாம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். இல்லாம இன்னும் இருக்கு பாருங்க, பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு விலக்கு மற்றும் குறைதீர்வு சட்டம் 2013. ஓகேங்களா? இப்படி பெண்களை பாதுகாக்க அரசியல் அமைப்பிலையும் சமூக பொருளாதார விதிகள் இருக்கு, அரசியல் விதிகள் இருக்கு. இதை தாண்டி இந்தியாவில் என்ன பண்ணாங்க, நிறைய சட்டங்கள் இருக்கு. மாநில அரசு எடுத்துட்டு வந்திருக்கு, மத்திய அரசு எடுத்துட்டு வந்திருக்கு. இது எல்லாம் பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம். இதன் மூலமா பெண்களுக்கு சமூக நீதி வழங்கப்படுகிறது, சமூக நீதி காக்கப்படுகிறது. ஸோ இதான் இந்த சட்டங்களுடைய நோக்கம். அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை அப்படின்னு 2011 விட்டாங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை வெளியிடப்பட்டது எப்போ? 2011. இதனுடைய நோக்கம் பெண்களின் முன்னேற்றம், வளர்ச்சிக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களின் முன்னேற்றம் அப்புறம் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், அதிகாரம் அளித்தலை நோக்கமாக கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையம் சொன்ன 1990 தேசிய மகளிர் ஆணைய சட்டம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாலும் அந்த சட்டத்தின்படி தேசிய மகளிர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது 1992. இதனுடைய முதல் தலைவர் கூட ஜெயந்தி பட்நாயக் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு அளவிலையும் என்ன பண்றாங்க, மாநில பெண்கள் ஆணையம் ஏற்படுத்துறாங்க. அது 1993. பெண்கள், இதனுடைய நோக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க எடுத்துட்டு வர்றதுன்னு இந்த தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையம். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதுல ஒரு தலைவர் 9 உறுப்பினர் இருக்காங்க, அதை பார்த்துட்டோம். ஓகேவா? பெண்களுக்கு வேற என்ன செஞ்சிருக்காங்க? இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் அல்லது அம்மா ரோந்து வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ரோந்து வாகனங்கள் 2019 அறிமுகம். மத்திய அரசின் முயற்சியில பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நம்ம மாநிலத்துல அம்மா ரோந்து வாகனம் அப்படின்னு பேர்.
ஓகேங்களா? பெண்களின் பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இது இல்லாம சென்னையில பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன அந்த ரோந்து வாகனம். ஓகேவா? குழந்தைகளுக்காக உதவின்னு அறிவிச்சிருக்காங்க 1098. ஸோ இதை பின்னாடி பார்க்கலாம் இன்னும் டீட்டெயிலாக. அதுக்கு அடுத்தது சமூக நீதியும் குழந்தைகளும் அரசியலமைப்பு உரிமைகள். ஃபர்ஸ்ட் அதாவது சமூக நீதியும் குழந்தைகளும், அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னது, அரசியலமைப்பு உரிமைகள். கான்ஸ்டியூஷன்ல குழந்தைகளுக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்க அதான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 15, 14, 24 இல்லை 14, 14, 15, 24, 39, 45, 51 AK. அது இப்படிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, 15ல் பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு அரசு என்ன பண்ணலாம், சிறப்பு சலுகைகள் அளிக்கலாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளரை தடை செய்தல். அதாவது குழந்தைகளை 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலை ஈடுபடுத்த தடை செய்தல். அதான் 24. 21A இதையும் நம்ம பார்க்கணும். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அரசு கட்டாய இலவச தொடக்க கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அரசியலமைப்புல இருக்கு. 39 ஈல இருக்கும், எஃப்ல இருக்கும். என்ன அப்படின்னா குழந்தைகளை கட்டாய தொழிலில் ஈடுபடுத்த தடை செய்தல். இது குழந்தை மேம்பாடு எஃப் அப்படின்னு இருக்கும். குழந்தைகளுடைய மேம்பாடுக்கும் அரசு முயற்சி எடுக்கணும். அதான் 39. 45 தெரியும் இல்லையா, 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ மழலையர் கல்வி, ஏர்லி சைல்டு கேர் எஜுகேஷன் வழங்கணும் சொன்னாங்க இல்லையா, அது 45. 51A கே நமக்கு தெரியும். 21A வைக்கும் போது தான் 51K வச்சாங்க. என்ன அப்படின்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு, அவங்களுடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோட கடமை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகள் ஓகேவா, அவங்களுடைய அரசியலமைப்பு உரிமைகள், அரசியலமைப்புல சொல்லியிருக்கிற உரிமைகள். இது இல்லாம சட்ட உரிமைகள் இருக்கு. ஓகேவா, அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அரசு நிறைய சட்டங்களை ஏற்றிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குழந்தைகள் துன்புறுத்தல் நடந்தா இலவச நம்பர் கூட கொடுத்துருக்காங்க 1098. இதுதான் இந்தியாவில் முதலா 24 மணி நேரமும் கட்டணமில்லா இலவச தொலைபேசி அப்படின்னா அந்த முதல் நம்பர் எது இந்தியாவிலே, அந்த நம்பர் தான் 1098 தான். ஓகேங்களா? சரி, சட்ட உரிமைகள் அப்படின்னும் போது குழந்தைகளை பாதுகாப்பதற்காக என்னென்ன சட்டம் வந்திருக்கு, பாதுகாப்பாளர் மற்றும் இளவர்கள் சட்டம் 1890. ஓகேவா? அதுக்கு அடுத்தது குழந்தைகள் உடலை அடகு வைத்தல், அந்த உடைமை அடகு வைத்தல் சட்டம் 1931. அதுக்கு அடுத்தது இந்து இளவர் மற்றும் பாதுகாப்பாளர் சட்டம் 1956. குழந்தைகள் சட்டம் 1960. குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் 1986. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். குழந்தை தொழிலாளரை தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986. இளஞ்சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் 2000. இளம் சிறார் நீதி திருத்த சட்டம், அந்த சட்டத்தை திருத்துறாங்க 2015. குழந்தை திருமண தடை சட்டம் 2006. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைகள் சட்டம் 2009. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2012. போக்சோ திருத்த சட்டம் 2019. இப்படி சில சட்டங்கள் வந்திருக்கு. யாருக்காக? குழந்தைகளை பாதுகாக்கிற மாதிரி. இது இல்லாம குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை ஃபர்ஸ்ட் எப்ப வெளியிடுறாங்க அப்படின்னா, முதல் தேசிய கொள்கை 1974 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கொள்கை எப்ப திருத்துறாங்க, 2013ஆம் ஆண்டு திருத்தம் செய்கிறாங்க. சரி, இது இல்லாம குழந்தைகளுக்கு என்ன பண்றாங்க, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்காக தேசிய ஆணையம் ஒன்று நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. 2005 சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அது சட்டம் பேரு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணைய சட்டம் 2005. இப்போ 2005. இதன்படி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தான் இப்போ 2007. நம்மளுடைய
அறிவியல் புத்தகம் 10th சயின்ஸ்லேயே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் முக்கியமானது பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது குழந்தை உரிமைகள். ஓகேவா? ஸோ அதை சொல்லிட்டோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆணையத்தோட நோக்கம் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், ஊக்குவித்தல், உரிமை மீறல்களை தடுத்தல். இதான் இந்த ஆணையத்தோட நோக்கமா இருக்கு. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், ஊக்குவித்தல், உரிமை மீறல்களை தடுத்தல். ஓகேவா? ஸோ அப்படி சொல்றேன். அதுக்கடுத்து தமிழ்நாடு மாநில குழந்தைகள் ஆணையம் 2012 ஏற்படுத்துறாங்க. ஸோ இப்படி குழந்தைகளுக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருகிறது.